நம்ம கூடலாம் ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பான். ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் படிச்சிருப்பான். எந்த கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் அந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாப்ல. ஐன்ஸ்டீன் ஒருத்தருக்கு தெரியுதுன்னா பயாலஜி எக்ஸாமில் வந்து ஐன்ஸ்டீனை பற்றி எழுதிட்டு இருப்பார். என்னப்பா அப்படின்னா, பார்க்குறவன் இதெல்லாமா பார்த்துட்டு இருக்க போகிறான் திருத்தக்கூடிய நபர்கள், நம்ம ஏதாவது எழுதி வச்சா பேப்பரை மட்டும் வெயிட்டாக வச்சா போதும் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவருடைய அந்த ஃப்ரெண்டினுடைய நினைப்பு என்னென்னா, பார்க்குறவெல்லாம் முட்டாள், அவங்க வந்து வெயிட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது. ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, வெறும் ஏதாவது ஒன்றை வச்சு கப்ஸா அடித்து அதில் பாஸ் ஆகலாம் நினைக்கிற கோஷ்டின்னு சொல்லி அவனை ஃபெயில் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரியும் சில அரசியல்வாதிகள் இருக்காங்க. எந்த கேள்வி கேட்டாலும் சரி, உப்பு இல்லையா, ஐயோயோ ஐன்ஸ்டீன் தான் காரணம், அந்த பக்கமாக லைட் எரியலையா, ஐன்ஸ்டீன் தான் காரணம், மசால் வடையில் மசாலாவே இல்லையா, அங்கே பருப்பே இல்லையா, இல்லை இந்த பக்கமாக உளுந்த வடையில் ஓட்டையே இல்லையா அப்படின்னு கேட்டால் அதற்கும் ஐன்ஸ்டீன் தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருவருடைய நிலைமை இப்போது மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் நாமெல்லாம் சாப்பாடு சாப்பிட்றோமா இல்லை வேற ஏதாவது சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லி ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இந்துக்களை பார்த்து கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்து மக்களிடையே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று புதுசாக உருவாகிட்டு இருக்கு. அது இல்லாமல் இன்னும் சில முக்கியமான நிகழ்வுகள் இப்போது தமிழக அரசியலில் நடந்துட்டு இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது வைகோ அவர்களுடைய பயணம் தான். எதற்காக பயணம், ஏன் பயணம், யாரை எதிர்த்து பயணம், அவருடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே மது போதை ஒழிப்பு பயணம் அப்படிங்கிறது தான். திருச்சியிலிருந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த மது ஒழிப்பு இல்லாட்டி போதை ஒழிப்பு பயணம் அப்படிங்கிறத கொடியசைத்து, அதுவும் சமத்துவ கொடியசைத்து தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நாம் தமிழ்நாடு அரசாங்கம் போதையை தடுப்பதற்காக பல முயற்சிகள் எடுத்து வருகிறோம், ஆனால் என்ன அதை முழுசாக கட்டுப்படுத்த முடியல, கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கொள்கிறார். ஆனால் இதே முதலமைச்சருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொன்னார், ஐயோ இங்கே வந்து ஏடிஎம்கே பீரியடை விட போதை கலாச்சாரம் ஒன்றுமே இல்லையே, எதுவுமே இல்லை, 0% இங்கே வந்து கஞ்சா கல்டிவேஷன் அப்படின்னும் போதையை வந்து ஒழித்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பெரிய பரப்புரை கொடுத்திருந்தார். அதை இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் டம்மி ஆக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதை ஒழிப்பதற்காக இதை குடிப்பவர்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க அதை விட்டுட்டு வந்துடணும், அங்கே நமக்கு நிறைய உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் தெரிந்து புரிந்து நீங்கள் அதை விட்டுறணும், அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்கள நல்வழிப்படுத்தணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லணும், கடைசி வர சாராய ஆலையை மூட வேண்டும், போதை இங்கே எவன்லாம் உற்பத்தி பண்ணுறானோ, எவன்லாம் ஒருவேளை ஒரு கட்சியில் ஒரு பொறுப்புடன் இருக்கிறானோ அவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அந்த நெட்வொர்க்கை காலி பண்ணணும், மதுபான கடைகளை அரசாங்கம் எடுத்து நடத்துவதை நிறுத்த வேண்டும், அப்படியே நிறுத்தினாலும் அங்கே ஒரு டைம் பீரியட்னா அந்த டைம் பீரியடுக்கு மேலே எவனாவது பாரை திறந்து வச்சுருந்தானா அதை அரெஸ்ட் பண்ணணும், அந்த பாருக்கு சீல் வைக்கணும், 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறவன் மண்டையிலேயே கொட்டி இப்படிலாம் வாங்கக்கூடாது, பொதுமக்களுடைய பைசாவை நம்ம பிடுங்கி திங்கக்கூடாது, அப்படி திங்கிறதா இருந்தால் நம்முடைய குடும்பமே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. கூட இருக்கிறவன் என்ன செய்யணும், பார்த்து அவனை நல்வழிப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசாங்கம் இதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும், பக்காவாக பிளான் போட்டு போதையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நேரடியாக ஒன்றிய அரசாங்கத்துக்கு போயிட்டாங்க. நான் ஒரு ஃப்ரெண்டை சொன்னேன் பார்த்தீங்களா, எந்தவா இருந்தாலும் எந்த கேள்வியாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு விஷயம் என்னென்னா, மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்தது ஒன்றிய அரசாங்கம். எந்த கேள்வி வந்தாலும் தண்ணீர் வரலையா ஒன்றிய அரசாங்கம், நமக்கு காசு வரலையா ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை சார், போதை அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய நெட்வொர்க் தான். அப்போ வெளிநாடுகள்லேருந்து உள்நாட்டுக்கு தடுப்பது அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனால் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு இந்த போதை நுழைவதை தடுப்பது அப்படிங்கிறது அந்தந்த மாநில காவல்துறை அதிகாரிகள், போதை தடுப்பு பிரிவு இருக்குது, உளவுத்துறை இருக்குது, அவங்களுடைய வேலை. இதை யார் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்துட்டிங்கன்னா சட்ட ஒழுங்கு அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது, இரும்பு கரம் அப்படிங்கிறது எங்ககிட்ட இருக்குது, அதை வச்சு நாங்கள் அடைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதே சட்ட ஒழுங்கு அதுக்கு கீழே வர்றது தான் மாநிலத்துக்குள் இந்த மாதிரி போதைப் பொருள் வருவதும் அதை தடுப்பதும், அதை பயன்படுத்தக்கூடிய நபர்களை அரெஸ்ட் பண்ணுவதும், அந்த நெட்வொர்க்கை தவிடுபொடி ஆக்குவதும், அதை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை திருத்துவதும், பொது வாழ்வில் இருக்கக்கூடிய நபர்கள் அதற்கு எதிரான அந்த பிரச்சாரத்தை செய்வதும், இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவங்கள திருத்தி எடுப்பதற்காக சில ஹோம்ஸ் அப்படிங்கிறது உருவாக்குவதும், இது எல்லாமே மாநில அரசாங்கத்துக்கு கீழே வருது. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கம்னா நேரடியாக என்னால் ஆட்சியை செய்ய முடியலை, நான் பாஜகட்ட இந்த ஆட்சியை ஒப்படைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை விட்டுட்டு போயிட வேண்டியதானுங்கிற கேள்வியை அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு கேட்குறார்.
போதையை தடுப்பது அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் வரக்கூடிய அந்த தடுப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கிடுவாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய போதையை தடுப்பது உங்களுடைய வேலை தான். அது செய்ய முடியலன்னா சொல்லுங்கள், மத்திய அரசாங்கம் அந்த வேலையும் சேர்த்து பார்க்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியை கேட்டிருக்காரு பார்த்துக்கோங்க. அந்த கேள்விக்கு மத்தியில் அடுத்ததாக ஒருத்தர் அறநிலைத்துறை நம்ம கன்னியாகுமரி சுசீந்திரம் கோவிலில் மணிக்கணக்கில் காத்திருக்கும் பக்தர்களை பார்த்து நீ சோறு திங்கிறியா இல்லை டேஷ் திங்கிறியா என்று கேட்கும் அளவுக்கு ஒரு அமைச்சருக்கு திமிர் எங்கிருந்து வந்தது? இவர் அமைச்சரா அல்ல ரவுடியா? இந்து சமய அறநிலைத்துறை இருப்பது பக்தர்களுக்கு சேவை செய்யதான் தவிர அவங்க திட்டுவதற்கும், அதுவும் இப்படி ஒரு வார்த்தையை கோயிலுக்குள்ளேயே வச்சு அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதும், அங்கேருந்து ஓவராக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சேகர்பாபு அவர்கள் வெளியில் போனோன்னே கைத்தட்டி கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் கன்னியாகுமரியில் நடந்திருக்கு. நீ சோறு திங்கிறியா நாயே அப்படிங்கிறாரு, நீ சோறு திங்கிறியா வேறு ஏதாவது அந்த டேஷ் அந்த வார்த்தையை சொல்லியே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேசுகிற தைரியமாக ஆம்பளையாக இருந்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசுகிறாரு. ஆனால் இவங்க தான் சமூக நீதி அப்படிங்கிறத கிளாஸ் எடுப்பாங்க, இவங்க தான் சமத்துவம் அப்படிங்கிறத கிளாஸ் எடுப்பாங்க. ஏன்னா ஆம்பளைக்கு மட்டும் 2 கொம்பு முளைச்சிருக்கா, நீ ஆம்பளையாக இருந்தால் என் பொம்பளையாக இருக்கக்கூடாதா, பொம்பளையாக இருந்தால் ஆம்பளை விட கம்மி தானா, இதை தான் பெரியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி நாம் திருப்பி கேட்டுட்டோம்னா அப்போ இந்த வார்த்தையெல்லாம் தவறான வார்த்தையா இல்லையா? நார்மல் பெரியாரிஸ்டுகளை நீங்களே சொல்லுங்கள். நீ ஆம்பளையாக இருந்தால் மோதிப்பாடுறா அப்படின்னு சொல்வது அதே இடத்துல ஒரு பெண்ணை சிறுமைப்படுத்துவது தான் என்பதை எத்தனை பெரியாரிஸ்டுகள் ஒத்துக்கொள்வீர்கள்? இல்லை நாங்கள் பெரியார், நாங்கள் முற்போக்குவாதிகள், நாங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களா நீ ஆம்பளையாக இருந்தால் வாடா ஒத்தைக்கு இப்போ மோதிப்பாடுறா அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னா சாதாரண மக்களுக்கு செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் கிடையாது, பெரியாருக்கே செய்யக்கூடிய அயோக்கியத்தனம். சொல்லப்போனால் சமூக நீதி அப்படிங்கிறதுக்கும் சமத்துவம் அப்படிங்கிறதுக்கும் எதிராக நீங்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் தான் நீ ஆம்பளையாக இருந்தா அப்படிங்கிற அந்த வார்த்தை. ஸோ அந்த வார்த்தையெல்லாம் இனிமேல் பயன்படுத்தாமல் ஐயா, அதுவும் நீ சோறு திங்கிறியா அப்படிங்கிறது ஒரு கோயிலுக்குள்ளே வச்சே பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி மக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கேள்விக்கு இனிமேல் சேகர்பாபு அவர்கள் எப்படி பதில் சொல்ல போகிறார் அப்படின்னா, அதுக்கு என்ன நானா என் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி டேக் இட் ஈஸி அந்த மெத்தடில் அவர் போயிட்டே இருப்பார். ஏன்னா அவர் தான் அறநிலைத்துறை அமைச்சர் ஆயிடுச்சு, திமுக ஆயிடுச்சு, அதனால் அவரை எதிர்த்து யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது என்பது எழுதப்படாத விதியாக இருக்கிறது. ஸோ மக்கள் மத்தியில் ஆல்ரெடி ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. நேற்று கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறாங்க, மக்களுடன் மக்களாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி 20 பேர் அனுமதிச்சிட்டோம், இன்னும் 40 பேர் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மக்கள் என் கூட வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் கோயிலுக்குள்ளே மக்கள் கூட தானே வந்துட்டு இருக்கோம், இன்னும் ஏன் கூட இத்தனை பேர் வரணும் வரக்கூடாது அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு அமைச்சருடைய வேலையா? அப்போ கோயிலுக்குள்ளே யார் போகணும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு அமைச்சருடைய வேலையா? இதுவும் நவீன தீண்டாமை தானே அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. பாருங்களேன் சேகர்பாபு அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய சிக்கலை. சரி, இந்த சிக்கல் ஒரு புறம் இருக்க, ஒரு அரசு மருத்துவமனையில் ஜனவரி 1ஆம் தேதி ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காங்க. பார்த்தா ஒரு பெட்டில் மது, அது கூடவே ஸ்நாக்ஸு, சைட் டிஷ்ஷு எல்லாமே வச்சுக்கிட்டு கொண்டாடி இருக்காங்க. அப்போ அதை வீடியோ எடுத்து போடக்கூடிய நபர் சொல்கிறாரு, பாருங்களேன் அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி கொண்டாட்டம், அதுவும் புத்தாண்டு கொண்டாட்டம் ஜோராக நடந்திருக்கு, ஆனால் மருத்துவர்கள் யாரையும் காங்கல, செவிலியர்கள் யாரையும் காங்கல அப்படின்னு சொல்லி மா சுப்பிரமணியம் அவர்களே சார் போஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த போஸ்ட் ஒன்று இருக்குது. முடிஞ்சால் மா சுப்பிரமணியம் அவர்களை இதில் டேக் பண்ணலாம். ஏன்னா இப்படி ஒரு அரசாங்கத்தின் மருத்துவர்கள் அந்த மருத்துவமனையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய மருத்துவத்துறை அதை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சருக்கு வெட்கக்கேடு. இல்லை இப்போ அந்த அரசு மருத்துவமனை சார்ந்தவங்க என்ன விளக்கம் கொடுப்பாங்க? இல்லை சார் நாங்கள் வெளியில் டியூட்டி பார்த்துட்டு இருந்தோமா, அங்கே உள்நோயாளிகள் இருந்தாங்களோ அவங்க மது அருந்தி விட்டார்கள். ஏன் சார் மது அருந்தி அங்கே ஸ்நாக்ஸு எல்லாம் சப்ளை பண்ணி அங்கே பெட்டில் விரித்து வைக்கிற வரைக்கும் செவிலியர்களும் டாக்டர்ஸும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா சார்? அப்போ உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்யலையா சார்? எப்படி உருட்டினாலும் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க சார் அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. ஒரு அரசாங்க மருத்துவமனையில் இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டமாக, அதுவும் மது வச்சுட்டுலாம் ஒரு கொண்டாட்டம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு தைரியம் இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு உருவாகி இருக்கிறது? மக்களுக்கு எதிராக, மக்கள் சேவைக்கு எதிராக யார் என்ன வேணாலும் செய்யலாம், எதிர்த்து கேள்வியை கேட்கக்கூடாது, எதிர்த்து கேள்வி கேட்டால் எங்கள் பின்னாடி கட்சி இருக்குது, எங்கள் பின்னாடி ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அலட்டிக்கொள்வீர்கள். நாங்கள் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா கம்முன்னு இருக்கணும். அதற்கெல்லாம் மக்கள் சரியா இல்லை. 2026 வந்துருச்சு, இனி ரொம்பலாம் கிடையாது, இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க எலெக்ஷனுக்கு. அதுக்கு முன்னாடி ஏதாவது நல்ல பேர் எடுத்துருங்க, இல்லாட்டி யாருமே ஊர் பக்கம் போக முடியாது, தொகுதி பக்கம் போக முடியாது. சேகர்பாபு அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய மக்கள், செல்வ பிறந்தகை அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவிலும் உங்களுக்கு வரவேற்பு பலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, செல்வ பிறந்தகை அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்நாடு காங்கிரஸ் ஜோதிமணி அக்கா அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறாங்க.
இல்லை, தமிழ்நாடு காங்கிரஸை அழிப்பதற்காகவே இங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் காங்கிரஸ் ஓட்டு போட்டு கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸில் உள்ளடி வேலையே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஜோதிமணி அக்கா இப்படி ஒரு ட்வீட்டை போட, செல்வப்பிறந்தை அவர்களிடம் ஜோதிமணி அக்கா இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க ஒரு ஃபார்ம் விட்டு போச்சு, இந்த எஸ்ஐஆர் காரணமாக நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அவங்களை சேர்க்கக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான கடைசி டேட் ஜனவரி 18 தான். அப்போ அதுக்கான டீட்டெயில்ஸை யார் கேட்டிருக்காங்க? ஜோதிமணி அக்கா செல்வப்பிறந்தை அவர்களிடம் கேட்டிருக்காங்க. 2-3 ஃபார்ம் அனுப்பியிருக்காங்களா, ஏதோ ஒரு ஃபார்ம் விட்டு போச்சான். அதனால் ஜோதிமணி அக்கா அவங்களுடைய ஆதரவாளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டதற்கு எதிராக சீக்கிரமாக ஏதாவது செஞ்சு அவங்களுடைய பெயரை சேர்த்தலான்னா அதை செல்வப்பிறந்தை அவர்கள் தடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிமணி அக்கா இன்டைரக்டாக சில மெசேஜை போட்டுவிட, அது செல்வப்பிறந்தை அவர்களுக்கு பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்த, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 2 குரூப்பு தான் காங்கிரஸ் குரூப் இருக்குது, ஜிங்ஜாங் குரூப். ஒன்று டெல்லி காங்கிரஸுக்கு இல்லாட்டி டெல்லி அரசாங்கத்துக்கு ஜிங்ஜாங் அடிக்கிறது, இன்னொன்று தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஜிங்ஜாங் அடிக்கிறது. இந்த 2 காங்கிரஸ் அமைப்புகள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் இதுக்குள்ளே வந்து அட்டாக் பண்ண, இன்னும் சில நபர்கள் வந்து இல்லை நான் காங்கிரஸ் விட்டே போகிறேயா, இங்கே அசுர பலமாக வளர்ந்து வருகிறது விஜய் அவர்களுடைய தாவேகா அப்படின்னு சொல்லி அவருடைய ராஜினாமா கடிதத்திலேயே விளக்கம் கொடுத்து அவர் பதவியை விட்டு விலகிறார். அவர் யாருன்னு பார்த்தா காங்கிரசினுடைய சொத்துக்களை எல்லாத்தையுமே அவர் தான் வழி நடத்துவார், பாதுகாத்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி கொடுக்கப்பட்ட ஒரு நபர். அவரே இன்னைக்கு விட்டுட்டு ஓடிட்டார்னா பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு காங்கிரஸ் அடிமட்டத்துக்கு போயிருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ காங்கிரஸை சார்ந்தவங்க யாராவது இனிமேல் ஓட்டு கேட்க போகும்போது எப்படி கேட்பாங்க, என்ன சொல்லி கேட்பாங்க? சரி அதெல்லாம் விடுங்க. வைகோ அவர்கள் இன்றைக்கி ஒரு பெரிய பேரணி நடத்தப் போகிறார், நடைபயணம் நடத்தப் போகிறார் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, போதைக்கு எதிராக. அந்த நடைபயணத்தில் ஏன் நம்ம செல்வப்பிறந்தை அவர்கள் காங்கிரஸ் பங்கு பெறவில்லை? அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார் பாருங்க. வேற ஒன்றும் இல்லை, வைகோ அவர்கள் இப்படி ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள போகிறார். அதுக்கு பின்னாடி தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படம் இருந்தது. அந்த புகைப்படம் இருந்ததுனால நாங்கள் என்ன செய்யலை, அந்த கூட்டத்துக்கு போகலை, எங்களால் முடியாது. ஏன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அப்படிலாம், இதே ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நம்ம ஆட்சி காலத்தில் தான் விடுதலை செய்யப்பட்டார்கள். கட்டி ஆற தழுவி அவங்கள வந்து விடுதலை செய்ததும் இதே திமுக அரசாங்கம் தான். அது கூட தான் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும், நீங்கள் அதெல்லாம் பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும், பிரபாகரன் அவர்களுடைய அந்த புகைப்படம் வந்தது, உங்களுடைய அந்த கூட்டணி நடைபயணத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க. இதை நாங்கள் நம்பணும். உட்கட்சி பூசல் உச்சமடைந்து விட்டது அப்படிங்கிறத நேரடியாகவே நாம் இங்கே தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். மதிமுகவையும் விசிகாவையும் காங்கிரஸ் எச்சரித்திருந்தது. மாணிக்கம் தாக்கூர் ஞாபகம் இருக்கா? ஏய் எங்கள் உட்கட்சி பூசலை நாங்கள் பார்த்துக்கிறோம், ஏன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்களா அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதற்கு செல்வப்பிறந்தை அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பற்றி டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசலாம், அதுவும் காங்கிரஸை சார்ந்தவர் பேசலாம் அப்படின்னு சொல்லி எகிரி குதிச்சா இருப்பாருங்க. ஜோதிமணி அவர்கள் கரெக்டாக செல்வப்பிறந்தை அவர்களுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஸோ காங்கிரஸில் உள்ளடி பிரச்சனை, காங்கிரஸுக்கும் விசிகாக்கும் அதிமுகவுக்கும் உள்ளடி பிரச்சனை, திமுகக்குள்ளே உள்ளடி பிரச்சனை, இது எல்லாமே 2026 திமுகவுக்கு பெரும் சிக்கலாக மாறப்போகிறது. இந்த சிக்கலை தவிர்ப்பதற்கு திமுக உடனடியாக என்ன செய்யணும்னா, உங்களுக்கு இவ்வளோ தொகுதி, சீக்கிரமாக வேலை செய்யுங்கப்பா, சண்டை போடாதீங்க, ஒன்றா இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும், வெற்றி கிடைத்த பிறகு நம்ம அடுத்ததாக பேசி ஏதாவது முடிவு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருக்கணும், பேசி முடித்து ஏதாவது ஒரு சொல்யூஷனுக்கு வரணும். அப்படி இல்லைனா இங்கேயும் ஓட்டுகள் சிதற ஆரம்பிக்கும். குறிப்பாக விசிகா கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தாவேகாக்கு மாறிட்டு இருக்காங்க. மதிமுக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. ஏன்னா மதிமுகலேருந்து கிளை பிரிவுகள் எல்லாமே தொடங்கி விட்டது அல்லவா. அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் எடுத்து பார்த்தா அங்கேயும் 2-3 பிரிவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே பார்த்துக்கோங்களேன் 2026 எப்படி இருக்க போகுது. நீ குற்ற வழக்கில் தொடர்புடையவர்களுடன் கேக்கு வெட்டி புத்தாண்டை கொண்டாடிய எஸ்ஐ, வைரலான வீடியோ அப்படிங்கிற ஒரு வீடியோ வெளியானது. காவல்துறை அதிகாரிகள் கேக்கு வெட்டுறதுல தவறு கிடையாது, ஆனால் குற்றவாளிகளுடன் இணைந்து கேக்கு வெட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு சார். இதை வந்து காவல்துறை அதிகாரிகள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நாம் தப்பு செஞ்சால் காவல்துறை அதிகாரிகள் எப்படி கண்டிக்கிறார்களோ, காவல்துறைக்கு தப்பு செய்யும்போது நாம் கண்டிக்க கூட வேண்டாம், அதை சுட்டி காண்பித்தாலே போதும். காவல்துறை நம்முடைய நண்பன். நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன் பாருங்கள், ஐன்ஸ்டீன் ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் தான் தெரியும், எதை எடுத்தாலும் அந்த கேள்விக்கான பதில் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. அதே ஒரு நிலைமை இப்போது யாருக்கு வந்து விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாருக்குமே வரல, விசிகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் தான். ரோட்டில் குண்டும் குழியுமாக இருந்துச்சா, சனாதானம் தான் காரணம். உங்கள் வீட்டில் தண்ணி வரலையா, சனாதானம் தான் காரணம். அந்த பக்கமாக கக்கூசில் அடைப்பு இருக்கா, சனாதானம் தான் காரணம். இந்த எலெக்ஷனா, சனாதானம் தான். இந்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தல் சமத்துவத்திற்கும் சனாதானத்திற்கும் இடையிலானது. திருமாவளவன் அவர்கள் இந்த அறத பழசு ஸ்ட்ராட்டஜியை ஓரளவு உருட்டலாம், ஒரேடியாக உருட்டினால் சலிப்பாகிவிடும். திமுகவே கைவிடலாம்னு யோசிக்கிற ஸ்ட்ராட்டஜியை இவர் தூக்கி சுமக்கிறார். மசாலா தோசையில் மசாலா இல்லைனா கூட சனாதான சதி என்கிற அளவுக்கு வறட்சியாகிவிட்டது விசிகா நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி முத்தலீஃப் அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கார்.
ஸோ முத்தலீஃப் அவர்களுடைய இந்த ட்வீட்டுக்கு விசிகாவினர் கண்டிப்பாக விசிகாவினுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் முத்தலீஃப் அவர்களை கடிச்சு வைப்பாங்க. முத்தலீஃப் அவர்களே கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. எது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் இப்போ தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதையும் தாண்டி சில முக்கியமான விவரங்கள் நாளை வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜாக்டோ ஜியோ போராட்ட அறிவிப்பு நாளைக்கு தான் வரப்போகுதான். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாளைய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.